காய்ஸ் கேக்குதா? இப்ப நம்ம புது வில்லேஜ் போய் பார்க்க போறோம். சாரி, என்னோட பழைய வில்லேஜ். அந்த வில்லேஜ் இப்ப போயிடுச்சு. காய்ஸ் இது பேர் தான் பிளாக் கிராஃப்ட். இருங்க காய்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்ம புது வில்லேஜோட மேப். இதுதான் நம்ம பழைய வில்லேஜ காமிக்கிறேன். பழைய வில்லேஜ் வந்து அந்த இப்போ இருக்கு, ஆனா இல்ல. அது போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அந்த வில்லேஜ் சும்மா இதுல இருந்து வியூ பார்க்க முடியும், வில்லேஜ் வியூ பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம புது வில்லேஜ் போய், சாரி பழைய வில்லேஜ் போய் பார்ப்போம். Guys, என்னோட பழைய வில்லேஜ் பேர் வந்து பட் ப்ரோ, நீங்க கெஸ் பண்ணுங்க என் பழைய வில்லேஜ் பேர் என்னது? கெஸ் பண்ணுங்க, பழைய வில்லேஜ் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேர் வச்சிருந்தேன். நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் லெஜெண்ட் ஓடியக்கு முன்னாடி வச்சிருந்தேன். எஸ், இட்ஸ் மீ ஓடியக்கு உச்சியான்னு வச்சிருக்கேன். அஹ், இருங்க கைஸ், இப்பதான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 92 லைக்ஸ் இருக்காச்சிருக்கு. இப்பதான் பாக்குறேன் என் வில்லேஜ் 92 பேர் பார்த்துருக்காங்க. ஏய், ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு கேன்சல் த டவுன்லோட்? ஓகே ஓகே ஓகே. ஏய், about village. What do you want to do with this village? Copy village. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். காய்ஸ் இதுதான் நம்ம வில்லேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்னோட பெரிய வீடு. வீடு கொஞ்சம் கொச்ச கொச்சன் இருக்கும். நம்ம அந்த மெயின்ல கரெக்டா இந்த போன்ல எந்த போன்ல வளர்றோமோ அந்த போன்ல பார்த்தோம்னா நல்லா வெளிச்சமா இருக்கும். அதுலதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்றோம். இதுல சும்மா வியூ பண்ற மாதிரி, அதனால இது ஃபுல்லா ஒரு இருட்டா தெரியும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேரே ஓடியக்கு என்ன போட்டிருக்கு அதுல, இது திருப்பி காமிக்கிறேன். கொஞ்சம் ஒழுங்கா தெரியலையே. தெரியாதனமா அங்க பிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இங்க இருந்து மேல இருந்து பாருங்க. ஓ, மேல ஓ இருக்கு, டி இருக்கு, ஏ லெஃப்ட்ல கே, ஓடிஏகே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓடிஏகே ஹோட்டல். ஹோட்டல்னு போட்டு வச்சிருக்கேன். எப்போ போட்டதுன்னு எனக்கு தெரியல. எள்ளு மட்டும் காண போச்சு, எங்கன்னு தெரியல. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போயிடுச்சு. இங்க பாருங்க, உள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேய் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள வரேன். இதெல்லாம் பாருங்க, இது ஒரு சின்ன ரூம், குகை மாதிரி இருக்கும். ஐயோ, என்ன கைஸ் இது? இப்ப பாரு, இப்ப சின்னதா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு கைஸ். இதோ இங்க வீட்டுக்குள்ளே வீடு வச்சிருக்கலாம். இதோ இதுவும் நம்ம வீடு தான். இதோ சொந்த உள்ளனா பூந்துப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் காமிக்கிறேன், நானே ரெடி பண்ணது. என்னது? நான் தான் இது பண்ணேன் கன்ஸ்ட்ரக்ஷன்.
அது பழைய ஐடி, அந்த ஐடி போயிடுச்சு. அந்த ஐடி தான் இப்ப நம்ம யூஎஸ் சப்ஸ்கிரைபர் காமிக்கிறேன். கைஸ் பாருங்க, இது வழியா போவானா, இது வழியா போனா ஸ்விம்மிங் பூல் வந்துடும். அது ஃபர்ஸ்ட் நம்ம மேல போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ரூம் பாத்துங்க. ஒவ்வொன்றும் காமிக்கிறேன், நிறைய இருக்கு. இங்க ஒரு தண்ணி இருக்குங்க. இங்க சின்ன குளம் மாதிரி இருக்கும். ஒரு ஏரி, குளம், எது வேணா வச்சுக்கோங்க. இது அப்படியே சும்மா வெளியாடி ஓடிடலாம். கைஸ் இங்க ஒரு வெளியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கு. இது வீடுன்னு சொல்ல முடியாது, ஆனா இது ஒரு வீடு தான். பார்க்கவே நல்லா இருக்கும். பன்னி மாதிரி இருக்கு, மாடு மாதிரி இருக்கு, ஆனா இது என்னன்னு தெரியல. நானே கலந்து அடிச்சிருக்கேன். கைஸ் இது வழியா அப்படியே ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி அப்படியே உள்ள போயிடலாம். ஓ இங்க யாரும் ஹாய், யாரும் நம்மளுக்கு ஹாய் சொன்னாங்க. ஒரு மரம், மரம் மாதிரி இருக்கிற மரத்தை கோத்து போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். வேற என்ன பார்க்கலாம், வாங்க கைஸ் மேல போலாம். ஐயோ, இந்த இடத்துல பார்த்தாச்சு. வெளியே அப்படியே பேக் சைடு ஒரு டோர் இருக்கு, அது வேணாம். பேக் சைடு லாஸ்டா போய்க்கலாம். கைஸ் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வாங்க முடியல, அதுக்குள்ள இந்த போன் பேப்பர் ஆயிடுச்சு. அதனால அப்படி இருக்கு. இங்க ஒரு முட்டை சந்து, சரி சந்து இருக்கு, சின்னதா இருக்கு. இங்க ஒரு டோர், இந்த டோர் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டா இருக்கு. என்ன கைஸ் இது? ஓ அதானே பார்த்தேன். ஏதோ ஒரு பரவாயில்லையே, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆகுது, 2 வருஷம் கிட்ட ஆகுது, 2 3 வருஷம் ஆகுது. நைஸ், பாதிதான் காமிச்சேன். எங்க இது பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒரு டெய்லி இங்கதான் தூங்குவாரு. நீங்களே பாரு, வீட்டுல பாருங்க பாட்டு ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கைஸ் என்ன கைஸ் இது? யாரோ சப்ஸ்கிரைபர், நான் அப்படியே சொல்லிக்கிறேன். கைஸ் 8 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓ மை காட், யாரோ ஹாய் சொல்றாங்க, என் சவுண்ட் மட்டும் கேக்குது. இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கேம் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு கோட்டை, இது கோட்டையே அப்படி இப்படி குச்சிடலாம். இது ஒரு வீடு, எனக்கு பிடிச்ச வீடு காமிக்கிறேன், நானே கஷ்டப்பட்டு காமிக்கிறேன். அது மேல இருக்கு, அதுக்குள்ள இது போய் பார்த்தேன். உங்க கொஞ்ச நேரம். ஓ மை காட், என்னது இது? ஏய் சாரி கைஸ், தெரியாதனமா ஒரு பக் ஆயிடுச்சு. கைஸ் வாங்க நம்ம மேல போலாம்.
ம். காய்ஸ் இதுதான் தேர்ட் ஃப்ளோர். செவன் ஃப்ளோர். காய்ஸ் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இங்கதான் இருக்கு. ஐயோ, நல்ல வேலை. காய்ஸ் இருங்க காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்குள்ள போலாம். எங்க அந்த வீட்டு வாசலே இதோ இருக்கு. ஓ, ஐயோ ஐயோ ஐயோ. காய்ஸ் என்னது இது? சோதனை மேல் சோதனை. தெரியாதனமா கீழே உங்க நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். சரி, செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். அதை நம்ம கடைசியா சொல்லுவோம். இது நம்ம இந்த கேம்ல வந்து எப்படின்னா, நம்ம கிட்ட பிளாக்ஸ் கொடுத்துருவாங்க, 150 பிளாக்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நம்ம புதுசா நம்ம வீடு கட்டலாம், நிறைய பெட்ஸ் எல்லாம் வாங்கலாம் இதுல. ஜெம்ஸ், வீடியோ பார்த்து ஜெம்ஸ் எடுக்கிற மாதிரி. எஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன்னு. இதுல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாளா இது உள்ள சுத்தின்னு இருக்கேன். இருங்க, இந்த வீடு மட்டும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எஸ், இந்த வீடு காமிச்சு சும்மா வெளியில மட்டும் ஆடி மேல இருந்து மொட்டை மாடி வியூ பார்த்தா சூப்பரா இருக்கும். எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் என் மேப் காமிச்சுனா, ஓ மை காட், கட்சியில கீழே வந்துடும். எஸ், இங்க ஏதோ முட்டு சந்து இருக்கு, அது வேணாம். இங்கதான் மெயின் டோர் இருக்கு. இங்க நல்லா வெளிச்சமா இருக்கும். இது என்னது இது? Guys, இருங்க கைஸ், இந்த வீடு காமிக்கிறேன். பட் ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? கைஸ், நம்ம நாளைக்கு லைவ் போடலாமா, சண்டே லைவ் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அது பொறுத்துதான் நாங்க போட வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். இருங்க பாய். கைஸ், இந்த வியூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோ அங்க ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பாட்டு ப்ரோ விளையாண்டு இருப்பாரு. அது வீடு இல்ல, நான் காமிச்ச இடம் வேற இடம். அது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். இந்தோ அந்த இடம், ஜன்னல் வழியா தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம பாட்டு ப்ரோ விளையாண்டு இருப்பாரு. அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். எஸ், உங்களுக்கு தெரிய வேணான்றேன், தெரிஞ்சுதான் காண்டாயிருவீங்க நீங்க. திஸ் இஸ் ஃபார் பாட்டு ப்ரோ அப்படி நல்லா இருக்கும். கைஸ், இந்த இடத்த பாத்தீங்கன்னா, என்னடா இங்க ஒரே பூவா இருக்கு, பூச்செடியா இருக்குன்னு பாப்பீங்க. இங்கதான் படியே இருக்கு. இந்த இடம் எனக்கு பிடிச்ச இடம், ஃபுல்லா பூக்கள்லாம் இருக்கும்.
பாருங்க, மரத்தாலே செஞ்ச இடம் அது. ஸ்டேடியம், இது ஒரு சின்ன ஸ்டேடியம். மேல பாருங்க guys, இதுதான் எனக்கு நல்லா பிடிச்சது. இங்க என் பேரு எழுதியிருப்பேன். இதுதான் என் பேரு guys. பாத்துக்கிட்டீங்களா? இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு செம்மையான மாசான பேர் இருக்கும். பாட்டு ப்ரோ, நீங்களே கண்டுபிடிங்க என்ன பேருன்னு. எஸ், ODAK. எஸ் கைஸ், இந்த இடத்துல பாத்திருப்பீங்க, என்னடா பாதி கட்டிட்டு அப்படியே விட்டு மீதி அதே விட்டு வச்சிருக்கேன்னு. அது பாதி கட்டலான்னு இருந்தேன், பார்த்தா அப்பதான் என் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால எதுவும் பண்ண முடியல கைஸ். போடலன்னா விடுங்க. சரி, இதுதான் டைனிங் டேபிள், ஒரு சின்ன டைனிங் டேபிள் கைஸ். இந்த இடத்துல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா பாருங்க. இந்த இடம்லாம் அருமையா இருக்கும் கைஸ், அருமையா இருக்கும். இது மேல டாப்ல இருந்து மேல ஏற்றிங்க இன்னும் செம்மையா இருக்கும். நான் காமிக்கிறேன் கைஸ். எது ஸ்டக்காயிடுச்சா? வந்துச்சு பாருங்க கைஸ், கீழே எவ்வளவு பெரிய முயல் இருக்கு, கீழே ஏதோ இருக்கு. நம்ம ஓடிஐக்கு அந்த கேரக்டர் பேர் இது அப்படியே இருக்கு. நமக்கு கிஃப்ட் கிஃப்ட் பாக்ஸ், இதோ அங்க ஒரு கேரக்டர், இங்க ஒரு கேரக்டர் இருக்கு. பிளாக் கலர்ல ஒரு ப்ரௌன் கலர்ல கோட் போட்டு, இது என்ன கேரக்டர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிரிப்பு வரும். அப்படியே வாங்க கைஸ், அவ்வளவுதான். நான் ஒண்ணே ஒன்று மட்டும் கடைசியா காமிச்சிடுறேன். ஓ மை காட், தப்பான எடுத்துக்கு வந்துட்டேனோ. இங்க எப்படி இருக்கு? டாப், அப்படி கீழே இறங்குவாங்க.